ஹே கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு TN75 மோட்டோலாக். ஸோ நான் எங்கே நிற்கிறேன் பார்த்தீங்கன்னா, ஒரு 90s ஒரு ட்ரீம் ஷோரூம் முன்னாடி தான் நிற்கிறேன் கைஸ். பைக்ஸ் எல்லாம் பார்த்தாலே ஒரு பொல்லாதவன் பிஜிஎம் தான் நமக்கு ஞாபகம் வரும். ஸோ அந்த படத்தில் ஒரு பைக் ட்ரீம் ஸ்பெசிஃபிக்காக ஒரு பர்சனோட ஃபீலிங்ஸாக அந்த படத்தில் ஈஸியாக சொல்லிடுவாங்க. படத்துலேருந்து பார்த்து நிறைய பேர் பல்சர் பை பண்ணியிருந்தாங்க. இது 150, 125 எக்கச்சக்க மாடல் நிற்குது. இந்த வீடியோவில் என்ன வண்டி பற்றி பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, பல்சரில் ஒரு டாப் அண்ட் வேரியண்ட் தான் பார்க்க போகிறோம். ஸோ கைஸ், பல்சரை பற்றி சொல்லணும்னா அதிகமாக ஒரு பைக்கில் ஃபேன் பேஸ் இருக்குன்னா கண்டிப்பாக நம்ம பல்சர் தான் சொல்லணும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 220, 150 இதுக்கெல்லாம் நிறைய ஃபேன் பேஸ் இருக்குது. ஸோ அதே மாதிரி தான் 200 NS. 200 NSக்கு நிறைய ஃபேன் பேஸ் என்னென்னா புள்ளைங்கோஸ் இருக்காங்க தெரியுமா. மோஸ்ட் ஆஃப் யூஸ் பண்ணுறது இந்த 90s புள்ளைங்கோஸ். மோஸ்ட் ஆஃப் யூஸ் பண்ணுறது இந்த 200 தான். ஏ கைஸ், நம்ம ஃப்ரெண்டில் நிற்கிறது பார்த்தீங்களா, இது 2025 மாடல் பல்சர் NS 400C தான் நம்மக்கிட்ட நிற்குது. ஸோ இதில் 4 கலர் அவைலபிள் இருக்குது கைஸ். ஸோ க்ரே, ஒயிட்டு, ரெட்டு, பிளாக்கு 4 கலர் அவைலபிள் இருக்குது. ஸோ நம்ம பிளாக்கு தான் நம்ம ஐடென்டிட்டி. நம்ம பல்சர்னு எடுத்தனால அதை பிளாக்கு தான் வேறு மாதிரி இருக்கும். ஸோ இப்போ நம்மகிட்ட என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஒயிட்டு. ஸோ இந்த வண்டியை பற்றி சைடு லுக் பார்த்தீங்கன்னா, இப்போ லுக்கை பற்றி பேசுவோம் கைஸ். நம்ம லுக்கை பார்த்தீங்கன்னா நார்மல் NS இருக்குல்ல, இப்போ இதில் பார்த்தீங்கன்னா 160 இருக்குது. 160யும் 200ம் சிமிலராக தான் இருக்கும். ஸோ அதே மாதிரி தான் சைடு ஷுஃபில் இருக்குது. ஆனால் கட் அண்ட் ஃபினிஷஸ் கொஞ்சம் ஃபினிஷிங் தான் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் இதோட ஹெட்லைட் இருக்குது தெரியுமா, அந்த ஹெட்லைட்டை அப்படி டோட்டலாக சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஃப்ரண்ட் சைடு ஹெட்லைட்டை பார்த்தாலே தெரியும். ஸோ இதில் ஸ்ட்ராங்கான ஒரு DRL கொடுத்துருக்காங்க. இது ஒரு தண்டர் மாதிரி இருக்குது DRL. இந்த சைடம் பார்த்தீங்கன்னா தெரியும், ரொம்ப பவரான DRL. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரொஜெக்டர் லைட்டு, பிரைட்டு, டிம்மு ரெண்டுமே ஒரே ப்ரொஜெக்டரில் வந்துடும். ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும். ஸோ எனக்கு என்னென்ன பர்சனலாக நிறைய பேருக்கு இந்த ஹெட்லைட் பிடிக்கல. பட் எனக்கு நார்மல் ஹெட்லைட்டை விட இந்த ஹெட்லைட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ இந்த டிசைனை வைஸ் பார்க்குறப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நார்மல் 200 பொறுத்த வரைக்கும் ரொம்ப கொஞ்சம் ப்ராடான ஒரு பைக் மாதிரி இருக்காது, கொஞ்சம் நார்மல் பைக் மாதிரி இருக்கும். இது கொஞ்சம் மஸ்லராக கொஞ்சம் பெரிய வண்டி மாதிரி பார்க்குறதுக்கு எனக்கே ஃபீல் ஆகுது. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதில் ஹேலஜன் செட்டப் கிடையாது கைஸ். இண்டிகேட்டர்ஸும் LEDலாம் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஹெட்லாம்பும் சரி, இது DRLம் சரி, எல்லாமே LED செட்டப். தண்டர் DRL எப்பவுமே நீங்கள் கீப் ஆன் பண்ணிங்கன்னா அது எப்பவுமே அது ஆனில் தான் இருக்கும். ஹெட்லைட் ஆன் பண்ணணும்னா கண்டிப்பாக நீங்கள் வண்டி ஸ்டார்ட் பண்ணால் மட்டும்தான் அதை ஆன் பண்ண முடியும். ஸோ அதுக்குன்னு செப்பரேட்டாக ஒரு சுவிச்சஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நிறைய வண்டியில் இப்போ சுவிட்ச் கொடுக்குறது இல்லை, ஆனால் இந்த வண்டியில் சுவிச்சஸ் கொடுத்துருக்காங்க. நானே பார்க்குறதுக்கு ஆச்சரியப்பட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு USD 4 கொடுத்துருக்காங்க கைஸ். ஒரு 43 mmல ஒரு USD 4 கொடுத்துருக்காங்க. 300 mmல ஒரு டிஸ்க் பிளேட் கொடுத்துருக்காங்க. ரொம்ப ஷார்ப்பாக ரொம்ப பெரிய டிஸ்காக இருக்குது. இதில் டியூல் ABS வருது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் செக்ஷனில் 110 செக்ஷன் டயர் கொடுத்துருக்காங்க. அது இது பேக் செக்ஷனில் 140 செக்ஷன் டயர் கொடுத்துருக்காங்க கைஸ். ஸோ இந்த டயர் வைஸ் பார்க்குறதுக்கு நார்மல் NS விட, நார்மல் 200 NS விட இதில் டயர் சைஸ் அதிகம். டயர் சைஸ் பார்க்குறதுக்கு இது ஒரு பெரிய வண்டி லுக் கொடுக்குது. ரேடியேட்டரில் ஒரு கார்டு கொடுத்துருக்காங்க. அது ரேடியேட்டர் கொஞ்சம் வெளியே நீங்கி வந்து நிற்கிற மாதிரி இருக்குது. அதே பார்க்குறதுக்கு கொஞ்சம் லுக் வைஸ் பார்க்குறதுக்கு நல்லா இருக்குன்னு சொல்லலாம். அதே மாதிரி லீஃப் பார்த்தீங்கன்னாலும் தெரியும், லீஃபும் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க நினைக்கிறேன். இந்த லீஃப் கொஞ்சம் ஃப்ரெண்டில் நீங்கி வர மாதிரி இருக்கும். ஆனால் 200 கம்பேர் பண்ணுறப்போ 400ல் இந்த லீஃபும் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி வெளியில் நினைக்கிது பார்த்தீங்களா. சைடில் இந்த சேசிஸ் இருக்குல்ல, இந்த சேசிஸை இவங்க சேஞ்ச் பண்ணிட்டு இல்லை, இந்த அதே சேசிஸ் தான் கொஞ்சம் பெரிய சேசிஸாக இவங்க டிசைன் பண்ணியிருக்காங்க. அதே சேசிஸோட இது அண்ணன்னு சொல்லலாம். அதே டைப்பில் கொடுத்துருக்காங்க, கொஞ்சம் பெரிய சேசிஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. அது மாதிரி பேக் சைடு பார்த்தீங்கன்னா இந்த ப்ரொஃபைலும் மாற்றிருக்காங்க. ஸோ டோட்டலாக மாற்றிருக்காங்க. ஆனால் பார்க்குறதுக்கு சிமிலராக ஒரே வண்டி மாதிரி தான் இருக்குது. ஆனால் நம்ம ஒத்து பார்த்தீங்கன்னா நிறைய நோட்டீஸ் பண்ணலாம். டெயில் செக்ஷனை அவங்க சேஞ்ச் பண்ணிட்டுல, அதே LED தான். இது ஒரு சிக்னேச்சர் டெயில் செக்ஷன் மாதிரி யூஸ் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன் அந்த பல்சரில். இப்போ N160, N250 எல்லாம் மாற்றிட்டாங்க. ஆனால் அதே இது நீங்கள் பல்சர் 150, 220, 200 NS அதுலாம் அவங்க சேஞ்ச் பண்ணவே இல்லை. கிராபிலும் அவங்க மாற்றிட்டுல, அதே கிராபில் தான் கைஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. சீட்டு புஷனிங் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன் நான். இதோட பேட்டர்ன்ஸ் எல்லாமே வேறு மாதிரி இருக்குது. இவங்க ஃப்ரண்ட் சைடில் USD 4 கொடுத்துருக்காங்க. அதே இது பேக் சைடில் பார்த்தீங்கன்னா மோனோ சாக்காப்சர் தான் கொடுத்துருக்காங்க. ஓகேவா. ஸோ இதில் எக்ஸ்ட்ராஸ் பார்த்தீங்கன்னா அண்டர்பில் தான் கொடுத்துருக்காங்க. இதே இது நார்மல் எக்ஸ்ட்ராஸ் வெளியே மாதிரி கொடுத்துருப்பி இன்னும் கொஞ்சம் லுக்கு பயங்கரமாக இருக்குன்னு நினைக்கிறேன் நான். ஆனால் அலாய் வீலை மாற்றிட்டில்ல, அலாய் வீலை அதே டிசைன் தான் கைஸ். பேக் சைடு பார்த்தீங்கன்னா இதில் அலுமினியம் சிங்காமனம் கொடுத்துட்டில்ல, நார்மல் சிங்காமனம் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை இவங்க அப்டேட் பண்ணிக்கலாம். ஏன்னா மேபி நெக்ஸ்ட் அப்டேட்டில் இவங்க சேஞ்ச் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன் நான். ஸோ கைஸ், ஃபைனலாக இந்த வண்டியோட இதயத்தை பற்றி பார்ப்போம். இது ஒரு சிங்கிள் சிலிண்டர் 373cc இன்ஜின் யூஸ் பண்ணியிருக்காங்க. இது டாமினரோட அதே இன்ஜின். பவர் பார்த்தீங்கன்னா
40 PS பவர் யூஸ் பண்ணியிருக்காங்க. டார்க் பார்த்தீங்கன்னா 35 நியூட்டன் மீட்டர் டார்க் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதே தான் நம்ம இதில் டாமினார் 400லையும் பார்க்கலாம். ஸோ சிமிலர் இன்ஜின் தான், ரேசர் ரெண்டும் சேம் இன்ஜின் தான் கைஸ். ஸோ அது ப்ராப்பராக ஒரு க்ரூசர் மாதிரி இருக்கும், ஒரு டூரிங் செட்டப் மாதிரி இருக்கும். இது நேக்கட் இருக்குல்ல, நேக்கட் செட்டப் மாதிரி இருக்கும். நம்ம சிட்டி சைடில் ஓட்டலாம். அது இது நம்ம லாங்கும் போகிறதுக்கு இந்த சூட்டபுளாக இருக்குது. சீட் ஹைட் பார்த்தீங்கன்னா 820 mm கொடுத்துருக்காங்க. அது கிரவுண்ட் கிளியரன்ஸ் பார்த்தீங்கன்னா 165 mm கொடுத்துருக்காங்க கைஸ். கொஞ்சம் ஷார்ட்டாக தான் இருக்குது, பட் ஓரளவுக்கு நம்ம சிட்டி சைடு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன் நான். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி இங்கே பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா லிவர்ஸில் அட்ஜஸ்டபிள் லிவர்ஸ் கொடுத்துருக்காங்க. அது இதோட கீ பார்த்தீங்கன்னா இந்த கீ தாங்க. நார்மலாக நம்ம பல்சர் என்எஸ்ல இருக்குது தெரியுமா, அதே கீ தான் யூஸ் பண்ணியிருக்காங்க இதுலேயும். இந்த மிரர் ரொம்ப விசிபிளாக இருக்குங்க. வண்டி வாரது பேக்லேருந்து வாரதுன்னு பார்க்குறதுக்கெல்லாம் ரொம்ப விசிபிளாக இருக்கும். ஸோ இது ஒரு நல்ல ஆப்ஷன் சொல்லலாம். இப்போ நம்ம லாங் போகிறப்போ எல்லாமே, இப்போது ஹைவேல போகிறப்போ எல்லாமே பேக்கில் வண்டி வரதெல்லாம் பார்க்குறதுக்கு இந்த வண்டி இந்த மிரர்லாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகேவா கைஸ்? இதோட ஃபியூல் டேங்க் பார்த்தீங்கன்னா 12 லிட்டர்ஸ் ஃபியூல் டேங்க் கொடுத்துருக்காங்க கைஸ். இதோட மைலேஜ் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு 30 பக்கத்தில் எதிர்பார்க்கலாம் நம்ம. ஸோ 30 கம்பெனி கிளைம் பண்ணுறாங்க. தெரிஞ்சு குறையாமல் ஒரு 28-30 கிட்ட கண்டிப்பாக கிடைக்கும். ஹேண்ட்லிங்கை பார்த்தீங்கன்னா இப்போது 160 200 எல்லாமே அந்த டியூல் ஹேண்டில் பார் கொடுப்பாங்க. இதில் சிங்கிள் ஹேண்டில் பார் கொடுத்துருக்காங்க. இவங்க லாங் போகிறதுக்கு ஏற்ற மாதிரி அவங்க சிங்கிள் பார் கொடுத்துருக்காங்க. இல்லைன்னா பசங்க என்ன பண்ணுறாங்கன்னா அதே ஹேண்டில் பாரை சிங்கிள் பாரை தான் மாற்றுறாங்க. நீங்கள் எதுக்கடா மாற்றாங்க, நானே மாற்றி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு மாற்றிருக்காங்க. ஹேண்ட்லிங் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குன்னு எனக்கு இந்த வண்டி பார்க்குறது ஒரு 400 cc மாதிரி இல்லை, ரொம்ப குட்டி வண்டி மாதிரி இருக்குது. ஸோ தூரம் பார்க்க தான் பெரிய வண்டி மாதிரி இருக்குது, ஆனால் பக்கத்தில் குட்டி வண்டி மாதிரி இருக்குது, நம்ம ஈஸியாக ஹேண்டில் பண்ணலாம். ஸோ கைஸ் அது மாதிரி யூஎஸ்டி டைப் சார்ஜர் கொடுத்துருக்காங்க. இது வெளியே நம்ம ரைடு போகிறப்போ இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் ஸ்லீப்பர் கிளச் கொடுத்துருக்காங்க. கிளச்சு ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குன்னு சொல்ல முடியாது, ஓரளவுக்கு நல்லா ஸ்மூத்தாக தான் இருக்குது கைஸ். ஸோ கைஸ் இதோட சுவிட்சஸை பற்றி பார்ப்போம். இதில் பார்த்தீங்கன்னாலே பிரைட்டு டிம் எல்லாம் சொல்லிட்டு ஒரு சுவிட்ச் இங்கே பேக்கில் கொடுத்துருக்காங்க. இது பாஸு எல்லாமே இங்கே வந்துடும். அதுக்கப்புறம் இது பார்த்தீங்கன்னா கீபேட்ஸ் எதுக்குன்னா இந்த கன்சோலை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு. அதுக்கப்புறம் இண்டிகேட்டர்ஸ், ஹானு. ஹெட்செட்டில் பார்த்தீங்கன்னா ஹசார்ட் சுவிட்ச் கொடுத்துருக்காங்க. இதில் என்ன அப்படின்னா நான் புதுசாக நோட் பண்ணுங்க, இப்போ நிறைய வண்டியில் இந்த மாதிரி லைட் ஆன் பண்ணுற சுவிட்ச் ஒன்றும் கிடையாது. இப்போ இந்த வண்டியில் இந்த லைட் ஆன் பண்ணுற சுவிட்ச் இருக்குது. சப்போஸ் வண்டி நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா இந்த டிஆர்எல் மட்டும் எப்பொழுதுமே எரிஞ்சிட்டு இருக்கு, அந்த சாவி ஆன் பண்ணாலே எரிஞ்சிட்டு இருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எல்சிடி ஒரு டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. நார்மல் டிஸ்பிளே கொடுத்துருக்கலாம். எனக்கு பெருசாக இந்த டிஸ்பிளே இஷ்டப்படலை. ஆனால் பட் என்ன சொல்கிறது, அவங்க அப்டேட்டுன்னு பேரில் நிறைய அப்டேட் கேட்டுட்டு இருந்தீங்கல்ல, உங்களுக்கு அப்டேட் பண்ணி தந்துருக்காங்க. நீங்கள் அதை ஏற்றுக்கு தான் ஆகணும். ஏன்னா மேபி எனக்கு நெக்ஸ்ட் அப்டேட்டில் இது டிஎஃப்டி கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இதில் இந்த டிஸ்பிளே கூட பிரச்சனை இல்லைங்க. என்னென்ன சின்ன ஒரு பாக்ஸுக்குள்ளோடைய கொஞ்சம் இருக்குது. அது என்னென்னா பழைய நோக்கியா ஃபோனில் யூஸ் பண்ணுற மாதிரி அந்த தீமெல்லாம் அப்படி தான் இருக்குது பார்க்குறதுக்கு. ரைட் மோட்ஸ் பார்த்தீங்கன்னா 4 ரைட் மோட்ஸ் கொடுத்துருக்காங்க. ரோடு, ஸ்போர்ட்டு, ரெயின், ஆஃப் ரோடு. இதில் ஏபிஎஸ் வேரி ஆகும்னு சொல்லியிருக்காங்க. அது மாதிரி பவர் வைஸும் வேரி ஆகும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம இப்போ இது பார்த்தீங்கன்னா இது பேக்கில் போகிறது, இது மேலே போகிறது, இது கீழே போகிறது, இது என்ட்ரு. ஓகேவா? இது பார்த்தீங்கன்னா வெஹிக்கிள் இன்ஃபோ. இதில் ரைட் மோட் இருக்குது. ஸோ இதில் 4 மோடு இருக்குங்க. ஆஃப் ரோடு, ரெயின் மோடு, ஸ்போர்ட் மோடு, ரோடு மோடு அப்படின்னு சொல்லிட்டு 4 மோடு இருக்குது. அது எம்டிசின்னா ட்ராக்ஷன் கண்ட்ரோல் இருக்குது கைஸ். ட்ராக்ஷன் கண்ட்ரோல் ஆஃப் பண்ணிட்டு ஓட்டினீங்கன்னா பவர் ரொம்ப கையில் நம்ம நல்லா தெரியும். அது இது ஆன் பண்ணிட்டு ஓட்டினீங்கன்னா பவர் கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி நமக்கே ஃபீல் ஆகும். அதுக்கப்புறம் கனெக்டிவிட்டி, ஓகே, ப்ளூடூத் கனெக்ட் பண்ணிக்கலாம். இந்த எஸ்எம்எஸ் அலர்ட்டு, கால் அலர்ட்ஸ் எல்லாமே இங்கே வரேன் கைஸ். ஸோ அதுக்கப்புறம் ட்ரிப் பி அது தெரியல உங்களுக்கு. பைக் இன்ஃபோ, பேட்டரியோட வால்ட்டு, அதுக்கப்புறம் சர்வீஸ் எல்லாமே இதில் காமிக்கும். நீங்கள் எப்போ சர்வீஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு எல்லாமே இதில் காமிக்கும். அது மாதிரி லேப் டைமர் இதுலேயும் இருக்குது கைஸ். இதில் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம். ஆனால் பார்க்குறதுக்கு ரொம்ப ஆவரேஜாக இருக்குது. எனக்கு இந்த செட்டப் எனக்கு சுத்தமாக எனக்கு பிடிக்கவே இல்லை. அது யூஸ் பண்ணுறதுக்கு கடுப்பாக இருக்குது. நம்ம இடத்துல இதை யூஸ் பண்ணக்கூடாது, அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட் இருக்குது. அப்புறம் ஃபேவரெட்னு என்னென்னா இதில் செட் பண்ண தெரியுமா, அதான் ஃபேவரெட்டு. குவிக் செலக்டர்னால் இந்த 2 பட்டன்லேயும் செலக்ட் பண்ணுறது தான். இது கேடிஎம்ல இருக்கிற மாதிரி தான். அதுமாதிரி டேட்டு டைமு, பிரைட்னஸ் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். அந்த ஹை, லோ, மீடியம் சொல்லிட்டு இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் கைஸ். ஸோ ஓவராலாக நான் இந்த ஸ்பீடோமீட்டர் பற்றி நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஸோ கைஸ் உங்களுக்கு இந்த வண்டி பிடிச்சிருக்கா இருந்ததுன்னா கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ எனக்கு இந்த ஸ்பீடோமீட்டர் கொஞ்சம் ரொம்ப ஆவரேஜாக இருக்க மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. நான் இவ்வளோ ரூபா 2 லட்ச ரூபாய்க்கு மேலே நான் கொடுத்து இந்த ஸ்பீடோமீட்டர் என்ன வாங்கணுமா, அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட் இருக்குது. ஸோ இதில் வைசர் அந்த மாதிரி ஒரு செட்டப் எதுவுமே இல்லை கைஸ். ஒரு பிளெயினாக முடிச்சிருக்க மாதிரி இருக்குது, ரொம்ப முழுக்க இருக்க மாதிரி இருக்குது. வண்டியில் யார் இருந்து பார்க்குறப்போ நார்மல் என்எஸ்ல இருப்பேன் இல்லை, அதே ஃபீல் தான் கைஸ் இந்த NS 400லையும் கொடுக்குது. ஸோ இந்த வண்டியை பார்க்குறப்போ எனக்கு
இந்த டிசைனை அவங்க 200 கொடுத்துருப்பி இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த டிசைன் பார்த்து பழவிட்டான்னு தெரில. இந்த ஹெட்லைட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க. ஆனால் இந்த டிஆர்லாம் கொஞ்சம் காமெடியாக இருக்குது. இந்த டிஆரில் இன்னும் கொஞ்சம் ஸ்டைலாக சின்னதாக கொடுத்துட்டு இந்த ஹெட்லைட்டை கொடுத்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் லுக்காக இருக்கும். இந்த வண்டி கொஞ்சம் பல்கியாக இருக்குது, பார்க்குறதுக்கு ரொம்ப ஸ்டைலிஷாக இருக்குங்க கைஸ் உண்மையாக சொல்ல போனால். ஏன்னா இந்த ஃபினிஷிங் எல்லாமே கொஞ்சம் நல்லாவே இருக்குன்னு சொல்லலாம். இதில் ஒரு ஏர் போகிற மாதிரி ஹோல்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் கொஞ்சம் பார்த்து பண்ணியிருக்காங்க. ஸோ கைஸ் ஃபைனலாக இந்த வண்டியோட ஆன்ரோட் ப்ரைஸை பற்றி பார்ப்போம். இந்த ப்ரைஸ் எங்கே பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரி 2,47,500 வருதுங்க. ஸோ நீங்கள் ஒரு 35 ஐபி கட்டினாலே பேலன்ஸை நீங்கள் ஃபினான்ஸ் போட்டுட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ 35,000 கொடுத்தீங்கன்னா ஒரு 400 சிசியை நீங்களே சொந்தமாக இருக்கீங்களாங்க. ஒரு மாதம் டியூ கட்ட வேண்டி தரும். அந்த டியூ டீட்டெயிலாம் உங்களுக்கு வேணும்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். ஸ்டார்ட் பண்ணுற சுவிட்சு ஹில் சுவிட்சை கூட கொடுத்துருக்காங்க. இது யமஹாக்காரன் தான் இதை ஆரம்பிச்சுட்டான், இவங்க முடிச்சு வச்சுட்டாங்க. எக்ஸ்ட்ராஸ் நோட் பார்ப்போம். இது ஒரு மேலே ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஸோ கைஸ் இந்த எக்ஸஸ் நோட்டு கேட்டப்போ ரொம்ப சவுண்டாக இருக்குது. ஸோ ரொம்ப பேஸாக இருக்குன்னு சொல்லலாம். எப்படின்னா இந்த இப்போ டாமினார் இருக்குல்ல, டாமினாரில் இதை விட நல்ல பேஸாக இருக்குது. அதை விட கொஞ்சம் பேஸ் கம்மி, ஆனால் ரொம்ப லவுடாக இருக்குது. நார்மல் NS 200 இருக்குல்ல, அதை விட இந்த வண்டியில் ரொம்ப லவுடாக இருக்குது. ஸோ கைஸ் 2,47,000க்கு ஒரு 400 சிசி தராங்க. அது ஒர்த்தா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. டாடா பை பை, நெக்ஸ்ட் சந்திப்போம்.